Why do we delay procrastinate? அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து ஒரு வேலையை வந்து டிலே பண்ணுறோம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லேசினஸ் தாங்க. நம்ம உடம்பு லேசினஸ் சொல்ல மாட்டோம், நம்ம மைண்டோட லேசினஸ் தான். அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஒரு அஜாக்கிரதையில் விட்டுருவோம். ஸோ அது வந்து எங்கே போகும்னா பின்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்த வேலை வந்துடும். அதனால் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆகிடுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுலேருந்து வெளில வந்துடலாம். அந்த வேலை என்ன வேணால் இருக்கலாங்க, அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க அந்த டாஸ்க்கை. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஒரு வேலையை முடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீடை நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறது வந்து ரூம்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணுங்கள். ஷெல்ஃப்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் செய்யும் போது என்னென்னா அந்த டாஸ்க் வந்து சின்னதாக தெரியும். ஸோ நமக்கு வந்து அந்த எந்த விதமான ஸ்ட்ரெஸ் இருக்காது. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸாவது ஒரு வேலையில் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து இருந்துக்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதை வந்து ஒரு பேஜையாவது நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக படிங்க. ஸோ அது மாதிரி படிக்கும் போது என்னென்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிடுவோம். ஸோ அதனால் இந்த லேசினஸ் நமக்கு வராது. ஏன்னா நம்ம ஒரு புக்கு சாப்டரை வந்து ஃபுல்லாக முடிச்சு ஆகணும்னு நம்ம மைண்டில் நினச்சிட்டு படிப்போம். அதால் நமக்கு வர ஸ்ட்ரெஸ் தான் அது. ஸோ 3வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இதில் செல்ஃப் ரிவார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு வேலையை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே ரிவார்டு கொடுத்துக்கோங்க. அது காசாக இருக்கலாம், இல்லைனா சாப்பாடாக இருக்கலாம், இல்லை அவுட்டிங் போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ப்ரொக்ராஸ்டினேட்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டில் இட்ஸ் பை ஃப்ரம் JKR.